நெக்ஸ்ட் டைம் சிக்கன் வாங்கும்போது இந்த மாதிரி ஈஸியாக ஒரு சிக்கன் சாப் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இதுக்காக மிக்ஸி ஜாரில் 2 டீஸ்பூன் மிளகு, 2 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், சின்ன பீஸ் பட்டை, 4-5 கிராம்பு, 1 பீஸ் இஞ்சி, 10 பல் பூண்டு, 1 டீஸ்பூன் கசகசா, 4-5 முந்திரி பருப்பு இதெல்லாம் சேர்த்துக்குங்க. இதை ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற 3/4 kg சிக்கனோட நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்குங்க. அது கூட 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், சிக்கனுக்கு தேவையான உப்பு, 1/2 கப் தயிர் இதெல்லாம் சேர்த்து மேரினேட் பண்ணி இதை மூடி வச்சு 1 மணி நேரம் வச்சுருங்க. ஒரு பேன் எடுத்துக்குங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா சூடு வந்ததும் ஹோல் கரம் மசாலாவை ஆட் பண்ணிக்கிங்க. இது கூடவே கருவேப்பிலையும் போட்டுக்குங்க. 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறோம், அதையும் சேர்த்து வதக்கிக்கிங்க. வெங்காயம் ஓரளவு வதங்கின உடனே கீரின 5 பச்சை மிளகாய், 1 கை புதினாவையும் சேர்த்து அதை நல்லா வதக்கிக்கிங்க. இப்போ நாம் மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை சேர்த்து அதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்குங்க. இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா கிண்டி விட்டுட்டு இதை மூடி வச்சு ஸ்டவ்வை மீடியம்லேயே வச்சு அப்பப்போ மூடியை திறந்து கிளறி விட்டுட்டே இருங்க. சிக்கன்லேருந்தே தண்ணி விடும், அந்த தண்ணியிலே தான் நம்ம இதை குக் பண்ணணும். நாம் இன்றைக்கி ட்ரையாக தான் செய்ய போகிறோம், அதனால் தண்ணி சேர்க்க தேவையில்லை. நீங்கள் கிரேவியாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்குங்க. மூடி வச்சு இது மாதிரி குக் பண்ணால் அழகாக எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு இது மாதிரி வந்துடும். இந்த ஸ்டேஜில் 2 டீஸ்பூன் மிளகுத்தூளை சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது ரைஸ், சப்பாத்தி, பரோட்டாவுக்கெலாம் ஒரு நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். கடைசியாக இதில் மல்லி இலை தூவி இறக்குனா சூப்பரான சிக்கன் சாப்ஸ் ரெடி.